கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா தெய்வமே. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா எங்கள் நல்ல ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. ஆண்டவரோட நாமத்தை அறிக்கையிட்டு நாம் பாடுகிறோம். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமத்தில் நம்மளுக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தாக தேவன் அவரை உயர்த்தி வைத்துக்கிறார். இந்த நாளிலும்
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய தேவைகள் இருக்கலாம், இல்லை உலக காரியமான தேவைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் தான் நம்மளுக்கு எல்லாமா இருக்கிறார். இந்த நாளையும் இந்த அடிகளை நாம் அறிக்கை செய்து பாடப்போகிறோம். இந்த நாளையும் புதிய மாதத்தின் வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் அந்த அடிகளை அறிக்கை செய்து பாடி நாம் உயர்த்த போகிறோம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. நாள் முழுவதும் அவரோட நாமத்தை நாம் அறிக்கை செய்து பாடப்போகிறோம். அவர் நாமத்தை அறிக்கை செய்யும் போது அதில் வல்லமை உண்டு, அதில் விடுதலை உண்டு. உங்கள் வாழ்வில் அதை விசுவாசித்து ஒவ்வொரு நாள் அந்த நாமத்தை நீங்கள் தேவைகளின் மத்தியில் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வதாக. இன்னொரு பாடலை பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாட நாம் உயர்த்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல்
கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல். கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. விட நம்பிக்கை தைரியமீந்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. விட நம்பிக்கை தைரியம் நீந்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதிக்க பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியும், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியும், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருந்து ஆனவரை ஆராதிப்போம். அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரை பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரை பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதிக்க பாடி லூயா என்றார் பறிப்போம். என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் உயர்த்துவோம்.
மேலான நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் உயர்த்துவோம். பரிசுத்தாவியானவர் இந்த நாளில் உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த நாள் ஒரு ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயில திறந்து சில நிமிடங்கள் ஆன்ய பாஷையில பேசி எல்லாரும் ஆண்டவருக்கு நம் ஓ மக்கு மகிமையப்பா ரீதராலா பௌஷக்க தூராலா பௌக்காதராலபா மக்கு மகிமை ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஓ மக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. இந்த நோயுள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் முழு மனதோடு எல்லாரும் சேர்ந்து உயர்த்துமா மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். அவர் நம் வாழ்வில செய்த நன்மைகள் ஏராளம். அவர் வாக்கு செய்தது போல அவர் உங்களை விட்டு விலகுதுமில்லை, உங்களை கைவிடுதுமில்லை. இந்த நாளில் பரிசுத்தாவே நம் மத்தியில் இருக்கிறார். உடைய கண்களை மூடி வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போமா. அப்பா எங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே எங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா ஜீசஸ். உமக்கு நன்றி. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் சேரும். எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே தேவன், நீரே தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையாம். எனது ஏக்கமே எனது பாசமே எனது ஆசையே, எனது ஏக்கமே எனது பிரியமே, எனது பாசமே எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய. கரங்களை உயர்த்த எல்லாரும். எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. அப்பா கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் உள்ளத்திலிருந்து ஒரு ஜெபமாக எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஒரு விஷயம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கர்த்தாவே, இந்த காலையில் அப்பா இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக, நாங்கள் கற்று தருவீராகப்பா. இந்த பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. தேசத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே இது மேலே ஒரு ஜெபத்தை நாம் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராகப்பா. தொடர்ந்து ஆவியானவரே இந்த நாளில் எங்களை வழிநடத்துவீராக. உங்களுடைய ஆளுகையின் கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், The Book of Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? நீதிமொழிகள் 3, 5, 6 வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். ஆமென்.
நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் யோசித்திருக்கிறேன், நான் விரும்புகிறேன், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கைகூடி வரணும். ஆமேன். அப்படிதானே? அப்படி ஏதாவது அப்படி எண்ணம் யாராவது இல்லாமல் இருக்குன்னா அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆமாம் தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு வாஞ்சை இருக்கும். ஒருவேளை அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாஞ்சையாக இருக்கலாம், அல்லது இம்மைக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியமாக இருக்கலாம். என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமே, என் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமே, நீண்ட நாளாக என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆசை, சொந்த வீட்டில் உட்காரணும்னு விரும்புகிறேன், அதை கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க செய்யணுமே, ஒரு நல்ல வேலையை கர்த்தர் எனக்கு தரணுமே. இப்படி பலதரப்பட்ட ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் இந்த இம்மைக்குரியதாகவும் இருக்கலாம், மறுமைக்குரிய காரியமாகவும் இருக்கலாம். ஆமேன். மறுமைக்குரிய காரியங்களிலே இப்படிப்பட்ட ஆசை தாகம் இருக்கிறவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். அதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம். ஆமேன். இந்த உபவாச நாளுக்கு நீங்க உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்க. எதுக்கு உபவாசத்தோடு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசி இருக்கு, நமக்கு ஒரு பசி இருக்கு. என்ன பசி? என் தேசம் தொடப்படணும், என் சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க தமிழ்நாடு மேன்மை அடையணும். இப்படி அந்த பசி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உபவாசத்தோட தேவ சமுத்திரம் வந்திருக்கிறோம். ஆமா தானே? அதுக்கு தான் இந்த உபவாசம். ஆகவே தான் இந்த உபவாசத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு இந்த அருமை தெரியல பாருங்க, பெருமை தெரியல பாருங்க. சர்ச்சில் ஞாயிறு ஆராதனைக்கு 1200 பேர் வந்து திரளாய் கூடுகிறதை காட்டிலும் இந்த உபவாச ஜெபத்துக்கு தாகத்தோடு வருகிற 50 பேர் இருக்கிறாங்களா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால மற்றவங்களாம் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் இல்லை. நிறைய பேர் வரணும்னு நினைச்சாலும் சிலரால் வர முடியாது. சிலருக்கு வேலை இருக்கலாம், ஆனால் சிலருக்கு நல்ல நேரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் கருமமே கண்ணாயினார். ஆமேன். புரியலையா? அவங்க வேலை தான் முக்கியம், அப்படிதானே? அவங்க வேலை தான் அவங்கவர்களுக்கு முக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. எந்த வேலை இருந்தாலும் இன்னைக்கு என்ன வேலை? என்னுடைய முதல் வேலை என்ன வேலை? ஜெபிப்பேன். ஜெபிக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொன்னால் உங்களை என்னை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் உங்களை என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் வர்றது மட்டும் இல்லை, ஆயத்தப்படுத்து. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது சும்மா நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமாக இருக்கிறீங்களா, அப்படி இப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு கூடவே உபவாச ஜெபத்துக்கு வந்தா என்ன, மாலை ஆராதனைக்கு வந்தா என்ன, காலை ஆராதனைக்கு வரீங்களே நேரத்துக்கு வந்தா என்ன. ஆமேன். முதல்ல நீங்கள் நேரத்துக்கு வரீங்களான்னு பார்த்துக்கணும். ஆமாவா? ரைட். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினே இருக்கும்பொழுது பார்ப்பேன், அந்த இது மாதிரி கீழே இருக்கிற இதே ஃப்ளோரில் வந்து வரவங்கெல்லாம் அப்படியே வந்து அங்கங்கேயே உட்காந்துப்பாங்க, முன்னாடி வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நான் யோசிப்பேன், இவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து உட்காந்து கை தட்டி பாடினா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ரைட். உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம்முடைய பாதைகள் செவைப்படுத்தப்படணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது. தடைகள் வந்தாலும் அதை எல்லாம் மாற்றி கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தணுன்றது நம்ம எல்லாருடைய மன விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுக்கு இந்த காலையில் ஆண்டவர் சொல்ற ஒரு அற்புதமான ஆலோசனை பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். And do not lean your own understanding. உங்களுடைய சுய புத்தியில சாயாம முழு இருதயத்தோடு அவரை நம்பி நீங்க போற வழிகளில் எல்லாம், நீங்கள் கடக்கிற பாதைகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். யாரை நினைத்துக் கொள்ளுங்கள்? கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான தேவனுடைய வசனம் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், 3ஆம் வசனம், எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி
தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைத்துக் கொள்ளுங்கள்? விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைக்கணும், எப்பவுமே அவரை நினைக்கணும். இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரி. ஆமேன். இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரி. ஆமேன் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நீங்கள் இயேசுவை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொல்றார். எவ்வளவு தைரியமா இருந்தா அதை சொல்ல முடியும்? ஆமேன் சொல்லுங்க. நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். என் விசுவாசத்தை பின்பற்றுங்க, என்னுடைய ஜெப வாழ்க்கையை பின்பற்றுங்க, என்னுடைய பரிசுத்த தாகத்தை பின்பற்றுங்க. இப்படி சொல்லுகிற அற்புதமான ஊழியர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் அதை சொல்றாரு. உங்க ஊழியக்காரர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவரை பின்பற்றுங்கள் சொல்றாங்க. ஆமென். எபிரேயர் 13:7 பாருங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. சும்மா உடனே பின்பற்றிடாதீங்க, உடனே அப்படியே பிடிச்சிக்காதீங்க. நல்லா யோசித்து பாருங்க. அவங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை உற்று பாருங்க. ஆமென். உங்க ஊழியக்காரர் உங்களுடைய விசுவாசத்துக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஆமென். சுனேம் என்கிற ஒரு ஊர்ல கணம் பொருந்தி ஒரு ஸ்திரீ இருந்தாள். சுனேம் என்ற ஊர்ல ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ. அவள் தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாரு, நம்ம வீட்டுக்கு வராரு ஒரு ஊழியக்காரரு, நம்ம வீடு மொட்டை மாடி சும்மா தானே இருக்கு, மேலே ஒரு வீடு கட்டலாமே, ஒரு ரூம் போட்டு அதில் ஒரு கட்டிலை போடலாம், ஒரு டேபிளை ஒரு மேஜையை போடலாம், ஒரு குத்து விளக்கு வைக்கலாம், இந்த ஊழியக்கார் வரும்போதெல்லாம் மேலே தங்கலாமே, அவரை சாப்பிட வைக்கலாமே அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை. அப்போ சரின்னு அவரும் நல்லா வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணுறாரு. இவர் இப்போ எலிசா வந்து போகிறவராக இருக்கிறாரு. ஒரு நாள் 2 ராஜாக்கள் 4:9 சுனேமுரால் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றாரு, நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். அவரை நான் பார்க்கிறேன், அவருடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறேன், அவருடைய நடக்கை, அவருடைய பேச்சு, அவருடைய சொல், அவருடைய செய்கை எல்லாம் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய நடக்கை அதான் சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிற உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் நடக்கையை பார்த்து அவருடைய முடிவை பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். காரணம், நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்க போகிறவரும் அவர்தான். அதனால அவரை நோக்கி பொறுமையோடு ஓடணும். இயேசுவை நோக்கி, இயேசுவை நேசிக்கிற, இயேசுவை பற்றி கொள்கிற, இயேசுவை முழுமனதோடு அவருடைய வழியை பின்பற்றுகிற ஊழியக்காரரை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பலப்படணும். ஆமென். நாளுக்கு நாள் பலப்படணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் பலப்படணும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கர்த்தரை நாம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய செயல்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நமக்கு செய்த கிருபைகளை நினைச்சுட்டே இருக்கணும். ஆமென். அதுதான் சாலமோன் சொல்றாரு, பிரசங்கி, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, மறந்துடாத. தேவ ஜனங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். 137ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல தேவ ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தொழிலை மறப்பதாக, என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் எருசலேமே உன்னை அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக.
எவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஜீவியம் பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் கர்த்தரையே நினைப்பேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நினைப்பேன், கர்த்தருடைய சத்தத்தை நினைப்பேன். ஹல்லேலூயா. பல பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவரையே நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். 16ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I have set the Lord always before me. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் அசைக்கப்படுவேன். அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பதாக நிறுத்துகிற ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருந்தால் நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். யோசேப்பு என்கிற ஒரு அற்புதமான மனிதனை வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். யோசேப்பு, ஆமென், யாக்கோபினுடைய மகன்களில் ஒருவன். இந்த யோசேப்பை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சில நபர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய நிழலாட்டமாக பேசப்படுகிறார்கள். அதுல ஒருவர் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு அவருடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மகன். ஆமென். அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பெயர் பெற்றவர். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன். ஆமென். இதுல ரெண்டாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டாவது சுவிட்ச். எஸ். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டது போல அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்பினுடைய நிழலாட்டத்தை நிறைய காரியத்தை பார்க்க முடியும். யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்களால் யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டான். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டார். ஆமென். யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே போடப்பட்டு வாதிக்கப்பட்டான். அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். யோசேப்பு வெறும் குழியிலிருந்து தூக்கப்பட்டு இஸ்மவேலரிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். இஸ்மவேலர் அவனை வாங்கி கொண்டு போய் எகிப்திலே போத்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். ஆமென். இஸ்மவேலர் 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கினாங்க. வாங்கி அதே விலைக்கு வித்திருப்பாங்களா? ஒரு 10 வெள்ளிக்காசு எக்ஸ்ட்ரா வித்து 30 வெள்ளிக்காசு வித்திருப்பாங்க. அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். ஆமென். இப்படி பல காரியங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நிழலாட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதத்தில் நான் வாசித்தது போல உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். ஒருவேளை இந்த காலை உபவாச ஜெப வேளையில என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்காம அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆன மாதிரி இருக்க, ஸ்ட்ரக் ஆகிருக்குதே, அப்படியே முடங்கி போயிருக்குதே, இது எப்பதான் சரியாகும்னு சொல்லி பதில் தெரியாம, விட தெரியாம, வழி தெரியாம நீங்க திகைச்சு போய் இன்னைக்கு வந்திருக்கலாம். எப்பதான் அதெல்லாம் மாறுமோன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆமென். இந்த நேரலையில வீட்டிலே அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை படுத்த படுக்கையிலிருந்து பலவீனத்தின் நிமித்தம் படுத்து கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்பொழுதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் மாறும் என்று என் வாழ்க்கையில் ஒரு விடிவு தெரியாம, ஒரு முடிவு தெரியாம எல்லாம் ஸ்ட்ரக்கப் ஆயிருக்க, இதெல்லாம் எப்போ சரியாகும் சொல்லி நீங்க திகைச்சு போய் நிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாயானால் அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா.
நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகருக்கு எண்ணற்ற காரண பெயர்கள் உண்டு. அதுல ஒன்று, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தரை நினைத்து கொண்டே இருந்தான். கர்த்தரை மறக்கவே இல்லை. ஆமென். நம்மளா இருந்தா முறுமுறுத்து சோர்ந்து போயிருப்போம். கிதியோனை பார்த்து ஒரு வார்த்தை வந்துச்சு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டா பாருங்க. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது? எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தது என்ன அப்படின்னு ஓன்னு புலம்பி தள்ளிட்டான். ஆமென். ஆனா யோசேப்பு ஒரு இடத்துல கூட, ஏண்டவரே என்ன இப்படி நடக்குது, நீ எனக்கு காண்பித்த தரிசனம் எங்க, நீர் என்னை ஏன் இப்படிப்பட்ட பாதை நடத்துற, எந்த இடத்துலையும் நம்ம அதை பார்க்கவே முடியாது. ஆமென். ஒண்ணு மட்டும் யோசேப்பு செஞ்சான், தன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை முன்பதாக வைத்தான். நீங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தரை முன்னாடி வச்சு பாருங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்களை முன்னாடி வைப்பார். நீங்க நினையாத நேரத்துல, எதிர்பாராத நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். உயர்வை கட்டளையிடுவார். ஒரே ஒரு fraction of second தான் யோசேப்பினுடைய வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறினது. அல்லேலூயா. ஒரு fraction of second, ஒரே ஒரு வினாடி அவனுடைய வாழ்க்கையினுடைய தரமே மாறினது. 105 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 107 சங்கீதத்துல 5 சங்கீதத்துல 105:17, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான். ஆமென். ஒரு நாள் ராஜா ஆள் அனுப்பி அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தான். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்ததாம். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட, ஒரு இடத்துல கூட அவன் முறுமுறுக்கவே இல்லை. மாறாக தன் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் கர்த்தரை முன்பதாக வைத்தான். ஆமென். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. யோசேப்பை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். அவன் நினைச்சான் பெரிய ஆள் ஆயிடும் நினைச்சான். ஆனா அவன் நினைச்சது ஒன்று, நடந்தது ஒண்ணு. அவனுடைய சொந்த சகோதரர்களே அவன் சொன்ன சொப்பனத்தை நிமித்தம் முன்னிலும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். அவனை தூர தோத்தானில் சகோதரர்கள் ஆடு மேய்க்க போனாங்க. அப்ப யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு சகோதரர்களை சந்திச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு அனுப்புறான். அவன் தூரத்துல வர்றதை பார்த்துட்டு, தோத்தான் என்கிற இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல வர்றதை பார்த்து, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யார் வரா? அவன் சொப்பனம் எப்படி முடியுதுன்னு பார்த்துருவான்னு சொல்லி அவனை பிடிச்சி அவனை நாசப்படுத்தி அவனை வெறும் குழியில தள்ளி அவனை கதற கதற அவனை விற்று போட்டு எகிப்துக்கு அனுப்பினாங்க. ஆமென். பலவர்ண அங்கி ஆசாசையாய் அவனுடைய தகப்பன் பலவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலவர்ண அங்கி எந்த மகனுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த மகன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளை. ஆமென். அப்படி அந்த செல்ல பிள்ளையா என்ன ஒரு தந்திரம் பண்ணாங்க. இந்த ஒரு ஆட்டை கொன்று அந்த ஆட்டின் ரத்தத்தை வஸ்திரத்தில் தோய்த்து அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட காமிச்சாங்க. நாங்கள் வழியில் பார்த்தோம், காட்டில் பார்த்தோம் இந்த ட்ரெஸ்ஸை, உங்கள் பையன் தானே அவன் பாருங்க அப்படின்னு சொல்ல அவன் இருதயம் உடஞ்சி சுக்குநூறாயி, ஐயோ யோசேப்பே உன்னை ஒரு காட்டு மிருகம் இப்படி கொண்டு விட்டதேன்னு நேரம் போக போத்திபார் வீட்டில் அடிமையாய் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். ஆமென். போத்திபார் வீட்டில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட பொழுது
போத்திபார் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தான் பாருங்கள். ஆதியாகமம் 39 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை. 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். 4ஆம் வசனத்தில் யோசேப்பினிடத்தில் கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே யோசேப்பினிடத்தில் போத்திபார் தயை வைத்தான். ஆமென். 5ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனை ஆசீர்வதித்தார். சத்தமானே சொல்லாம எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். அற்புதமாய் என்னைக்கு யோசேப்பு கால் வச்சானோ அன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை போத்திபார் பார்த்தான். கர்த்தர் சிலருக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. யோசேப்பு வீட்டுக்கு போய் என்னைக்கு யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போனானோ அந்த வீடே அப்படியே டேர்ன் ஆடுறத பார்க்குறான். அப்போ அவன் தெரிஞ்சிட்டான் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். போத்திபாருடைய மனைவி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் யோசேப்பின் மேல் கண் வைத்து 39ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுடைய எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ இந்த வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை சேவைப்படுத்துவார். ஆமென். போத்திபாரனுடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு பாவம் செய்வதற்கு அனுதினமும் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். நித்தம் 9ஆம் வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. என் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு கர்த்தரை அவன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைச்சனாலதான் அது நிமித்தம் அவனுக்கு அவப்பெயர்களும் சிறைச்சாலையின் அடிமைத்தனமும் அந்த நேரத்தில் கிடைச்சாலும் ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். அதுக்கு காரணம், அவன் பாதை செவைப்படுத்தப்பட்டதுக்கு காரணம், தன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்தான். ஆமென். வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்தான். ஹல்லேலூயா. இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல பார்க்க முடியும். ட்ரெஸ்ஸை ஓடுறத பார்த்த உடனே அவ ட்ரெஸ்ஸை பிடிச்சா, ட்ரெஸ் போனாலும் போதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிதான். ஆமென். அநியாயமா இவன் மேல குற்றம் சுமத்தி அவனை அடிச்சிருப்பாங்க. அவனை பிடிச்சி அந்த வீட்டு முற்றத்தில் வெரண்டால கட்டி போட்டிருப்பாங்க. ஆமென். அப்படிதானே? இதெல்லாம் பைபிளில் எழுதலை, ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கும். அவனை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவனை இஷ்டத்துக்கு மெரிச்சிருப்பாங்க, உதைச்சிருப்பாங்க, காரி துப்பியிருப்பாங்க. அப்படிதானே? எவ்வளோலாம் திட்டிருப்பாங்க, அசிங்கமாக திட்டிருப்பாங்க. இவன் அநியாயமா ஒரு பொய் சொல்லிட்டான், என்கிட்ட தப்பா நடக்க வந்தா பாருங்க, நான் கத்தின உடனே ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிட்டான், அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாங்கன்னு சொன்னாங்களே அது மாதிரி. அவமானம், நிந்தை, வேதனை, அடி, அதோடையே சிறைச்சாலையில் கொண்டு போய் போடப்பட்டான். ஆமென். அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு அப்பம் கொடுக்குறவரும் திராட்சரசம் கொடுக்குறவரும் ஏதோ தப்பு பண்ணிட்டு அவங்க அங்கே வந்துட்டாங்க. ஒரு நாள் காலில் பார்க்குறான், அவங்க 2 பேரும் சோகமாக இருக்காங்க. ஏன் சோகமாக இருக்கிறீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டோம், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல கூட நாங்கள் சொப்பனம் கண்டோம், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னும் பொழுது, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேலை.
எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அங்கெல்லாம் ஆண்டவரை, கர்த்தரை அவன் ஃபிளாஷ் பண்ணிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது கர்த்தருடைய வேலை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையினு கூட நாம் நம்முடைய பாதைகள் ஒருவேளை கரடு முரடாய் கூட இருக்கலாம். ஆனா உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக் கொள்வாயானால் உன் பாதைகளை கர்த்தரே செவைப்படுத்துவார். சகல கரடு முரடுகள் செவையாக்கப்படும். ஆமென். கோணலானவைகள் செம்மையாக்கப்படும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இவன் அவங்க 2 பேருக்கு என்ன சொப்பனம் சொன்னானோ அது அப்படியே நடந்துச்சு. ஹல்லேலூயா. சுயம்பாவிகளின் தலைவன், அப்பம் கொடுக்கிறவன 3 நாளுக்கு 3 நாள் 3ஆம் நாள் அவனை கூட்டு போய் இவன் சொன்ன மாதிரியே தூக்கிட்டாங்க. திராட்சை ரசம் கொடுக்கிற பானபாத்திரக்காரன் சொன்ன மாதிரியே 3 நாள் அவன் நிரபராதின்னு சொல்லி அதே வேலையில வைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். ஆமென். போகும்போது சொல்றான் அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட, நான் இந்த தப்பு செய்யறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல, நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஆமென். பானபாத்திரக்காரன் போனா அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே அவன் மறந்தே போயிட்டான். ஆமென். அவன் மறந்தாலும் கர்த்தர் அவனை மறக்கல. ஹல்லேலூயா. ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆமென். ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தை சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. அந்த இடத்துல ஒருவரும் இல்லை என்கிற நிலை. ஒருவர் கூட அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. 41:9 இப்பதான் அந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு ஞாபகம் வருது, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வருகிறது. ஆமென். 40ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், என்னை நினைத்துக்கொள், மறந்து போகாமல் என்னை நினைத்துக்கொள் என்று அவன் சொன்னானே. சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆமென். அத ராஜா கிட்ட சொல்றான். ராஜா உடனே அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஆமென். அதைத்தான் 107ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து. ஹல்லேலூயா. இப்போ பார்வோனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ஆமென். பார்வோன் அவனிடத்திலே சொல்லுகிறான், 41ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆமென். நான் உன்னை குறித்து ஒரு கேள்விப்பட்டேன்பா, நீ நல்லா அர்த்தம்லாம் சொல்லுவையாமே, சொப்பனம் சொன்னா சொப்பனத்துக்கு நல்ல அர்த்தம் சொல்லுவையாமே அப்படின்னா, ஆமா ராஜா உண்மைதான் அப்படின்னு சொல்லல. ஆமென். அவன் என்ன சொல்றா பாருங்க, 16ஆம் வசனம், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? மெய் உண்மைதான், தட்ஸ் ட்ரூ. சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொல்றதுல நான் எக்ஸ்பர்ட். ஆமென். நிறைய அனுபவம் இருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஆனா அவன் இமீடியட்டா என்ன சொல்றான், நான் அல்ல பார்வோனே, நான் அல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற தேவன். ஆமென். அதனால தான் வேத வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன்னு சொல்றார். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறான், உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுறேன், நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவியாமே, ஏற்கனவே 2 பேருக்கு நீ சொன்னது அப்படியே நடந்துச்சாமே அப்படின்னும் பொழுது, ஆமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுயத்தை நம்பி போய் நிக்காம, இல்ல நான் அல்ல, தேவன் தான் பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. அவன் சொப்பனத்தெல்லாம் சொல்றான், 2 சொப்பனம் கண்டதை சொல்றான். 25ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறதை இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தரை முன்பதாக வைத்தான். இத்தனைக்கும் அவனுடைய பாதைகள்
அவ்வளவு கசப்பு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு அவமானம், நிந்தை. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆமென். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆனாலும் கர்த்தரை விடவே இல்லை பாருங்க. அவ்வளோ உறுதியா ஆண்டவரை பிடிச்சிருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை மேல கொண்டு போய் வச்சார். ஆமென். எவ்வளவு மேல கொண்டு போய் வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு மேல கொண்டு போய் வச்சார். ஆமென் சொல்லலாமா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சார். அநேக ரகசியங்களை யோசேப்பின் மூலமாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். வறண்டு போன பாலைவனமான அந்த எகிப்து தேசத்தை முதல் 7 வருஷம் செழிப்பான வருஷமாய் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் காண்பித்ததை அவனை கொண்டு கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். ஆமென். அடுத்த 7 ஆண்டு பயங்கர பஞ்சம். உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலிருந்தும் ஜனங்கள் வந்து எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டார்களாம். சத்தமாமேன் சொல்லாமா? உலகத்திலேயே ரேஷன் அந்த மெத்தட் இருக்கு. அந்த ரேஷன் மெத்தடை கொண்டு வந்தது யோசேப்பு தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த ரேஷன் மெத்தடை ஆரம்பிச்சது யோசேப்பு தான். செழிப்பா இருக்கும் பொழுது அவரவர்கள் நல்லா எல்லாரும் விதை விதைக்க, எல்லாரும் அந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்தி அவரவர்கள் அறுவடை செய்து 5இல் 1 பகுதியை கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்க அந்த 7 வருஷம் நிறைய தானியத்தை சேர்த்தான். ஆமென். அடுத்த 7 வருஷம் காஞ்சி தீஞ்சி போன நேரத்தில் சேர்த்து வைத்ததை கொடுக்க ஆரம்பிச்சான். உலகத்தில் இருக்கிற மற்ற தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்படும் பொழுது யாக்கோபும் கேள்விப்படுறாரு. எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாதபடி நீங்கள் போய் தானியம் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய 10 பிள்ளைகளை, பெஞ்சமினை தவிர 10 பிள்ளைகளை அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் யோசேப்பை மேன்மைப்படுத்தி உயர்த்தி, பார்வோனுக்கு சொன்ன சொப்பனம் அவனுடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்தது. ஆமென். அப்பவே தன்னுடைய முத்திர மோதிரத்தை கழற்றி அவனுக்கு போட்டு அவனை மேன்மைப்படுத்தி அந்த சன பொழுதே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை மேலே தூக்கி வச்சான். ஆமென். அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அடிமையான தேசத்துல 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 41ஆம் அதிகாரம் ஆதியா 41, 51, 52. குடும்ப வாழ்க்கையிலும் அவன் கர்த்தரை நினைத்தான். பாருங்கள் 51ஆம் வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பலுக்க பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். சத்தமாலே சொல்லாமா? ஆமென். என் வருத்தம் எல்லாவற்றையும் மறக்க பண்ணி எனக்கு கொடுத்த இந்த மகனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மறக்க பண்ணினார், வருத்தத்தை மறக்க பண்ணினார் என்று அர்த்தமுடைய மனாசேன்னு பேருச்சான். ஆமென். மனாசேனா மறதின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மனாசேனா என்ன அர்த்தம்? மறதி. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவ்வப்போது இந்த மனாசையை கொடுப்பார். ஆமென். பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பலுக்க பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் பெயரச்சான். குடும்ப வாழ்க்கையில, ஹல்லேலூயா, குடும்ப வாழ்க்கையிலே போத்திபார் வீட்டில் தேவனை நினைத்தான். சிறைச்சாலையில் நண்பர்களோடு கர்த்தரை நினைத்தான். பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது கர்த்தரை நினைத்தான். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தரை நினைத்தான். ஆமென் சொல்லலாமா? தானியம் உண்டுன்னு கேள்விப்பட்டு சகோதரர்கள் 10 பேர் வராங்க. இவனை பார்க்கறதுக்கு ஆள் அட்ரஸே அவங்களுக்கு தெரியல. ஆமென். அவர்கள் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தரை நினைத்தான். ஆமென். 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 45, 7, 8 பாருங்கள். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக
தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. பாருங்க, தேவ சமூகத்தில் சகோதரர்கள் மத்தியிலே தன் யார் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தரை நினைத்தான். ஆமென். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாயானால் உன் பாதைகளை செவைப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய எல்லா வழிகளையும் கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தரை நினைக்கணும். ஆறாவது பாருங்கள், தான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது கர்த்தரை நினைத்தான். ஆமென். தான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம கடந்து வந்த பாதைகளை மறந்துடக்கூடாது, திரும்பி பார்க்கணும். அப்பப்போ திரும்பி பார்க்கணுன்னா, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால அந்த திரும்பி பார்க்கறது இல்லை. திரும்பி பார்த்தா தெரியும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அற்புதமானவர். ஆண்டவருடைய மகத்துவம் எத்தனை பெரியது. சில ஆட்கள் பழசை மறந்துடுவாங்க. பழசை மறக்கக்கூடாது. பழசை மறக்கக்கூடாதுன்னு என்னன்னா, பழைய நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நினைத்து கொள்ளணும். ஆமென். எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50:20 பாருங்க, அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது கர்த்தரை நினைத்தான். நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு குழியில போட்டீங்க, ஆனா அந்த குழியே கர்த்தர் சிங்காசனமா மாத்திட்டார். அல்லேலூயா. ஆமென். அதனால கர்த்தர் உயர்த்த 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 நம்ம கிட்ட தாழ்மை இருக்கணும்னா பழசை நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. பழச சில ஆட்கள் மறக்கிறதுனால தான் பெருமை வந்து கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஆமென். எப்பவுமே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னாடி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடாதேன்னு சொல்கிற காரணம் அதுதான். ஆமென் சொல்லுங்க. சில ஆட்கள் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். இடையில ஒரு பாட்டு வந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். உண்மைதான், அவர் சொல்கிறதுலையும் செய்கிறதும் முரண்பாடற்றவர் தான். ஆனால் நம்ம ஆட்கள் தான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது நம்முடைய பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். சகோதரர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ரோமர் 8:28 அதை தான் சொல்கிறது, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். ஏழாவது கடைசி ஒரே பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். தன்னுடைய மரண நேரத்தில் கூட கர்த்தரை நினைக்கிறான். ஆமென். மரிக்க போகிறான். தன்னுடைய சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நீங்க எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணீங்க, தீமை செஞ்சீங்க, துடிக்க துடிக்க என்னை குழியில போட்டீங்களே, என்னை தூக்கி இஸ்மவேல்கிட்ட விற்கும் பொழுது கூட கெஞ்சினே, அப்போ கொடுத்து என்னை வித்து போட்டீங்களே, ஆனால் நீங்கள் செஞ்ச மாதிரி உங்கள் தீமைக்கு பதிலாக நான் தீமை செய்ய மாட்டேன். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், நான் உங்களை பட்சமாய் நடத்துவேன். 50ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 50:24-25 சகோதரத்தை எல்லாத்தையும் பேசுறான். பேசிட்டு அவன் சொல்றான், ஒரு நாள் நிச்சயம் கர்த்தர் இந்த தேசத்திலிருந்து உங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற முற்பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் உங்களை மீண்டுமாய் கொண்டு போவார். ஆமென். அந்த நேரத்தில் ஒருவேளை நான் இறந்து விடுவேன், ஆனால் என்னை இங்க புதைப்பீர்களானால் நீங்க போகும்போது எலுமையும் தோண்டி எடுத்துட்டு போயிட்டு அங்க என்னை அடக்கம் பண்ணுங்க. ஆமென். என்னுடைய அடக்கம் என் முற்பிதாக்களோடு இருக்கணும். அதுதான் சொல்றேன். 24ஆம் வசனம், யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்தித்து
நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். சதமாமேன் சொல்லாமா? பாருங்கள், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை. ஆமென். தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை. நீங்க எங்க போகும்போது இந்த அந்நிய தேசத்துல என்னை ஒரு நாள் இங்கே விட்டுறாதீங்க, என்னை கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு போய் என்னை அடக்கம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தன்னுடைய மரண நேரத்தில் கூட கர்த்தரை நினைத்தான். ஆமென். செத்த பிறகு அடக்கம் பண்ணா எங்க இருந்தா என்ன அப்படின்னு விடல. அவன் சொன்னான், நிச்சயம் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆமென். பார்வோனை, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் பார்வோன் எழும்பின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. 400 வருடம் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை அணி அணியாய் புறப்பட பண்ணினார். ஆமென். அப்படி புறப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பினுடைய கல்லறையை தோண்டி அந்த எலும்பு அப்படியே பதப்படுத்தப்பட்ட அந்த பாடியும் அந்த எலும்பெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் வச்சு அதையும் சுமந்துட்டு போய் அங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? தன்னுடைய மரண நேரத்தில் கூட கர்த்தரை நினைத்தான். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். ஆமென். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. சொப்பனக்காரன் உன்னுடைய சொப்பனை எப்படி முடியுதுன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் யோசேப்பு பாருங்கள், தன்னுடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டபடியினால் எந்த அளவுக்கு அவனை உயர்த்த முடியுமோ கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்தினார். ஆமென். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? இந்த காலை உபவாச ஜெப வேளையில கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நல்ல கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே, முறுமுறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை, கேள்வி கேட்காத ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கையில் தேவன் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார், நிச்சயம் உயர்ந்த அடைக்கலம் எனக்கு உண்டு என்று இக்கட்டான நேரத்தில் கூட கர்த்தரை பணிந்து கொண்டு அவரை நினைத்தது போல என் வழிகளெல்லாம் உம்மையே நினைப்பேன். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, என் வழிகளில் எல்லாம் உம்மையே நினைத்து உம்மை நேசிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? கிருபையின் தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அனுக்கிரகம் இருப்பதாக. உமது நாமத்தினால உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.